இந்த ஆண்டு துவக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வீட்டில் குருவோட பார்வையில் இருக்கார். இன்னும் தெரியாமல் தப்பான ஒரு வழியில் யூஸ் பண்ணிடுவாங்க. அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக் கன்னிக்கு வந்து பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த 10ல் இருக்கும் குரு வந்து இருக்கிற வேலைக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து கொடுத்துட்ருப்பாரு. அண்ட் வந்து யார் வந்து நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ அவர்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பனண்ட்டாக வந்து மாறுறது உங்களுக்கே தெரியாது. குருவோட 5ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கன்னி ராசியோட 2ஆம் வீட்டில் இருக்க போகுது. அப்போ இவ்வளோ நாளாக இருந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு இதுலேருந்துலாம் வந்து ஒரு எண்டு கார்டு வந்து போட போகிறீங்க. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. 2026 ஜனவரி மாத அந்த முதல் மாத துவக்கம் அப்படின்றது கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? காலபுருஷனின் 6ஆம் ராசி. ராசியோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன். அகெயின் நான் சொல்கிற மாதிரி உங்களோட ஜாதக கட்டத்தில் புதன் எங்கே இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் மாறுபடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு துவக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வீட்டில் குருவோட பார்வையில் இருக்கார். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சனியோட 7ஆம் பார்வையும் உங்கள் ராசியில் இருக்குது. ஸோ இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், மிதுனம் வந்து புத்திசாலி, கன்னி வந்து அதிபுத்திசாலி, மிதுனம் வந்து ஈகிள் வியூ, கன்னி வந்து ஆன்ட் வியூ. எதுவுமே வந்து ஜூம் பண்ணி இவங்களுக்கு பிரச்சனைலாம் வெளியெல்லாம் போய் தேட வேண்டாம். இவங்களே வந்து இது ஏன் பண்ணல, இந்த டைம் ஏன் பண்ண, ரொம்ப இந்த இவங்களோட புத்தியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் தப்பான ஒரு வழியில் யூஸ் பண்ணிடுவாங்க. அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக் கன்னிக்கு வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் இந்த மாதம் ஜனவரி மாதம் 2026 ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஒரே விஷயம் நீங்கள் பார்த்துக்கணுன்னா உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப 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 கவனம் தேவை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டு எதையும் வந்து ஒரு லோனோ அல்லது வந்து இஎம்ஐ விஷயத்துலையோ மாட்டிடக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து கன்னி ராசிக்கு சூப்பராக ராக் பண்ண போகிறீங்க. அகெயின் வந்து சொல்கிறேன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷலாக இவங்களோட அறிவை வச்சே ஏதோ ஒரு சிக்க இருக்கிறத வந்து அழகாக நேக்காக வந்து வெளியே வந்துருவாங்க. ஆமாம், அந்த அமைப்பு வந்து இந்த ஜனவரி மாதம் இருக்க போது ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் ரிலீஃப் ஆக போகிறீங்க. ஹெல்த் வைஸும் பெட்டர் ஆக போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பர் மேம், சூப்பர். இப்போ வந்து கன்னிராசினியர்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் தொடங்கினா நல்லா இருக்குமா? ஜனவரி இந்த மாதம் வந்து நீங்கள் துவங்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 10ல் இருக்கும் குரு வந்து இருக்கிற வேலைக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து கொடுத்துட்ருப்பாரு. வேலை செய்கிற இடத்துல வந்து இரிட்டேஷன், தேவையில்லாத வந்து உங்கள் பின்னாடி வந்து பேசுறது, அண்ட் வந்து யார் வந்து நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ அவர்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பனண்ட்டாக வந்து மாறுறது உங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்க தான் உங்களுக்கு போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்டேயே நீங்கள் வந்து குறைய சொல்வீங்க, ரொம்ப நம்புவீங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். ஸோ ஆஃபீஸ்லேயோ அல்லது தொழிலோ இந்த மாற்றம் எதையுமே வந்து கன்னிராசி இந்த மாதம் பண்ண வேணாம். ஆஸ் இட் இஸ் போகிற மாதிரி போட்டோம், அப்படியே விட்டுருங்க. கூடிய சீக்கிரம் வந்து அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர். பொதுவாகவே வந்து கன்னிராசி காதல் கல்யாணம்லாம் எப்படி இருக்கும்? அகெயின் வந்து கன்னி ராசிக்கும் அதே மாதிரி தாங்க. ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்த பெண்டிங்கில் இருந்த லவ் விஷயம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது. அது வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா விருப்ப திருமணமாக இருக்க போகிறது. அதாவது வீட்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணாலுமே அந்த பொண்ணையோ இல்லை பையனையோ இஷ்டப்பட்டு இவர்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கை வந்து அமைய போது கன்னிராசிக்காரங்களுக்கு. ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து கன்னினா நிறைய பெண்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் கன்னிராசியில் தான் வந்து கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து சூப்பரான பலன் சொல்லிங்க. கன்னிராசி வந்து இப்போ வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கன்னிராசிக்கு பண வரவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கடன்லேருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காமா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குருவோட 5ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 2ஆம் வீட்டில் வந்து விழருது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குருவோட 5ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கன்னி ராசியோட 2ஆம் வீட்டில் இருக்க போகுது. அப்போ இவ்வளோ நாளாக இருந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு இதுலேருந்துலாம் வந்து ஒரு எண்டு கார்டு வந்து போட போகிறீங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குருவோட 7ஆம் பார்வையை உங்களோட 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும் அல்லது வந்து ஒரு லோன் போட்டு வீடு வாங்க போகிறீங்க. லோன் போட்டு அது அமைய போது லோன் போட்டு வீடு வாங்க போகிறீங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ இருந்ததுன்னா அது வந்து முடிக்க போகிறீங்க. ஹெல்த் வைஸ் வந்து எதனா சிக்கல் இருந்ததுன்னா அதுலேருந்தும் ரிலீஃப் கொடுக்க போகிறாரு குரு பகவான்.
ஓகே. இப்போ வந்து இந்த கன்னி ராசி இந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க, இல்லை இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அதுதான் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, பிஸ்னஸ்லேயோ அல்லது வேலையிலையோ இவங்க என் பின்னாடி பேசுகிறாங்க, இல்லை இவங்க என்னை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அமைதியாக இருந்துட்டு போயிடுறது இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிறதையோ, இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பேசுகிறீங்க அதை வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வந்து உங்களோட நீங்களும் சாதாரணமாக பேசிப்பீங்க, அவங்களும் சாதாரணமாக பேசிப்பீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது மட்டும் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறதோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இருக்குது. ஸோ எதை செஞ்சாலுமே பொறுமையாக நிதானமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த காலகட்டம். ஏன்னா 10ல் இருக்கும் குரு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க. ஸோ எதை பேசினாலும் தெளிவாக கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. ஓகே. வார்த்தைகளில் முக்கியமாக கவனம் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒன்றில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி வெற்றின்றது சாதாரண வெற்றி கிடையாது, பிரம்மாண்ட வெற்றியாக வந்து கன்னிக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல் மாதத்தை, முதல் வருடத்தின் முதல் மாதத்தை அருமையாக தூக்கி வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக கன்னி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் மேம். இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து எல்லா ராசிகளுக்கும் சுபிக்ஷமான காலமாக இருக்க போகுது. எதனால் அப்படின்னா இந்த ஆண்டோட துவக்கமே வந்து குருவோட அருளால் ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை நம்மளோட அந்த டேட் டோட்டலாக வந்து கூட்டி வர எண்ணும் வந்து பார்த்திங்கன்னா 3ல் தான் இருக்குது. ஸோ குருவோட ஆதிக்கம் மொத்தமாக இருக்கிறதுனால எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இந்த ஆண்டு இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய கஷ்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2018லேருந்தே வந்து கண்டினியூவாக நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சில விஷயங்களை தவிர்த்து ரொம்ப நல்ல துவக்கமாக இருக்குது எல்லா ராசிக்காரர்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் மகா பிரத்திங்கரா தேவியோட அருளும் நிச்சயமாக இந்த எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்க போது. எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் இது ஒரு துவக்கமாக இருக்கும் போது, அதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கான ஒரு பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த 12 ராசிகருக்கும் என்னதான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி மீண்டு வர போகிறீங்க. சூப்பர் மேம். இப்போ பொது பலன்கள் வந்து 2026 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த ஜனவரி மாதம் துவக்கமானது எப்படி இருக்க போகுது மேம் எல்லா பொதுமக்களுக்கும்? ஸோ அது நான் சொன்னேன் இல்லைங்களா, 2018லேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள்ஸுங்க கண்டினியூவாக பார்த்திங்கன்னா. இப்போ குறைஞ்சது வந்து ஒரு 3 மாத காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெத் நியூஸ் கேட்டுருக்கோம். நிறைய அசம்பாவிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவுகளாக இருக்கட்டும், தீ விபத்துகளாக இருக்கட்டும் கண்டினியூவாக இருக்குது. ஏன்னா இந்த கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சனி வீட்டில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 கெட்டவனுங்க வந்து கூட்டணி போட்ட மாதிரி. ஸோ கண்டினியூவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கெட்டதுக்கெல்லாம் நடந்தது, அதெல்லாம் நம்ம வந்து தாண்டி வந்துட்ருக்கோம். இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கோன்னா, இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கடைசியில் தான் டிசம்பரில் தான் இருக்குது. அப்போ அது வரைக்குமே ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபிட்சத்தை நோக்கி நம்ம போக போகிறோம். எதனால் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் சனி பகவான். ஸோ இவங்க இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சுபர் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவானோட நாளில் வந்து இந்த நாள் வந்து துவங்கிறதுனால நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப சுபிக்ஷணமான காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.